வணக்கம் நண்பர்களை. திரு லட்சுமி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம காஞ்சனாவுக்கு ஒரு கனவு வருது. நம்ம திருவலட்சுமியை சேர்ந்து இருக்காங்க அப்படின்னு ஒரு கனவு வருது. அது அப்படியே உறுதி காஞ்சனாவோட தூக்கத்தை கெடுக்குது. அப்போ காஞ்சனா ஒருவேளை இந்த திரு வீட்டில் இருப்பாளா அப்படின்னு அவள் எங்கேயோ இருக்கா, திரு எங்கேயோ இருக்கா, ஆனால் எனக்கு ஏன் இப்படி அப்படின்னு கவிதாவுக்கு அடிக்க நேரம் ஃபோன் பண்ணிட்டு சொல்கிறாங்க. இப்படி ஒரு கனவு ஒருத்தி அங்கே வந்தாளா, என் பொண்ணு கூட்டிகிட்டு வந்தாளா அப்படின்னு கேட்க நேரம், ஆமாம் லட்சுமின்னு ஒருத்தர் வந்திருக்கா அப்படின்னு நம்ம காஞ்சனாவுக்கு தலையில் ஒரு இடியை தூக்கி வைக்கிறாங்க. நம்ம கவிதா அரண்டு போன நம்ம கவிதா திட்டம் போட்டு சொல்கிறாங்க, எப்படியும் அவள் அந்த வீட்டில் இருக்கக்கூடாது. நானும் அதாக்கா நினச்சேன். இந்த அம்பிகாவை அவள் காக்கும் காவல் தெய்வங்கனங்க இருக்கா. நான் என்னென்ன பிளான் போட்டு இந்த அம்பிகாவை தீர்த்து தள்ளணும்னு பார்த்தா எங்கேயோ இருந்து இந்த லட்சுமி அவளை காக்கா அப்படின்னு சொன்னார். இது சரிப்படாது கவிதா, எனக்கும் அவள் உறுத்தலாட்டே இருக்கா. அவளை எப்படியாவது விரட்டி விடணும், ஏதாவது ஒரு திருட்டு பள்ளியை போட்டு துரத்தணும். அதுக்கு ஏதாவது வழி உண்டா, நீ பண்ணு அப்படின்னு அந்த இடத்த சொல்லணும். நான் பார்த்துக்கிட்டேங்க்கா அப்படின்னு அந்த இடத்துல நம்ம கவிதா காஞ்சனாட்ட சொல்கிறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடி பரபரப்பு கட்டு தான். நம்ம யாரை சந்திக்கக்கூடாது அப்படின்னு நம்ம லட்சுமி தவிர்த்தாங்களோ அவங்க நம்ம திருவை அவங்க வீட்டுக்குள்ளே போய் சந்திச்சுறாங்கன்னு சொல்லலாம். அதோட சாக்காரங்க என்ன, என் கணவர் திரு இங்கே நிற்காரு அப்படின்னு அந்த இடத்துல நிற்கிற இந்த சைடு லட்சுமி இவதான் மகாவா அப்படின்னு அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. என்ன உன் பேர் தான் மகாவா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் என் பேர் தான் மகாலட்சுமி அப்படின்னு நம்ம லட்சுமி சொல்லி சாக்கு கொடுக்குறாங்க நம்ம திருவுக்கு. அதோட திவ்யா எங்கள் அம்மாவை கவனிக்க ஏற்பாடு பண்ணி விட்டது ஒன்று தானா, நான் அன்னைக்கு உன்னை மாலில் வருவான்னு எவ்வளோ நேரம் காத்திருந்தேன், ஆனால் நீ எங்கள் வீட்டு வந்திருக்கா, என்ன ஒரு இன்சிடெண்ட் அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடாது எல்லாமே பார்த்தா ஒரு புரியாத புதிராட்டை தான் இருக்குது லட்சுமி. நான் உன்னை தேடி அங்கே காவல் இருந்திருக்கேன், நீ என்னை தேடி என் வீட்டுக்கே வந்திருக்கா அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம், நீங்கள் தான் திவ்யாக்காவை கல்யாணம் பண்ண போகிறவரா அப்படின்னு கேட்டோன்னா ஆமாம் அப்படின்னு சொல்ல நேரம், நாங்கள் ரெண்டு வரோம் அத்தை பிள்ளைங்க தான், ஆனால் எனக்கு திவ்யாவை நான் விரும்பி தான் கல்யாணம் பண்ணுறேன், எங்களுக்கு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருக்கு, என்னை 10 நாளில் கல்யாணம் அப்படின்னு சொல்ல நேரம் அப்படியே நம்ம லட்சுமி கண்கலங்கி சொல்கிறாங்க, திவ்யாக்கா மாதிரி ஒரு நல்லவங்களை நான் பார்த்ததில்ல, அவங்க நல்லா இருக்கணும் உங்களை கல்யாணம் பண்ணி அப்படின்னு அந்த இடத்துல பேசிகிட்டு இருக்காங்க. நான் என்னால் உங்கள் குடும்பத்தில் குழப்பம் வராது, நீங்கள் நல்லபடியாக திவ்யாக்காவை கல்யாணம் பண்ணிக்கிடுங்க, உங்களுக்கு ஏற்ற ஜோடி தான் அவங்க அப்படின்னு சொல்ல நேரம், என் சுயநலத்துக்காக உன்னுடைய வாழ்க்கையை அழிக்கணும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்ல நேரம், என்ன ஒரு இக்கட்டான நிலையில் அந்த கஜேந்திர மாமாட்டேருந்து காப்பாற்ற தானே என் கழுத்தில் தாலி கட்டிங்க, அது எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, அப்போது யாராக இருந்தாலும் இந்த விஷயத்தை செய்யவங்க தான், அதுக்காக உங்கள் வாழ்க்கை உங்கள் லவ் இதெல்லாம் நீங்கள் எனக்காக விட்டு கொடுக்கணும்னு தேவையில்லை, நீங்கள் திவ்யாக்கா கூட சேர்ந்தே சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு சொல்ல நேரம், என்னை புரிஞ்சுக்கிட்டேன் லட்சுமி அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. உங்களை நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன், நீங்கள் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. என்னால் உங்கள் வாழ்க்கையில் எந்த குழப்பமும் வராது அப்படின்னு அந்த இடத்துல சொல்லிடுறாங்கங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம காஞ்சனா நைட்டு நம்ம கவிதா கிட்டே சொன்னால் அவள் சரியாக புரிஞ்சிக்க மாட்டா, இப்போ ஃபோனை போட்டு கேட்கலாம் அப்படின்னு அந்த இடத்துல ஃபோனை போட்டுறாங்க. இந்த பாரு நான் ஒரு கெட்ட கனவு கண்டேன் அப்படின்னு கவிதாட்ட சொல்ல நேரம், என்னக்கா என்ன கனவு, ஒரு லேடி ஒரு பிள்ளையால் எனக்கு என் திவ்யா வாழ்க்கையில் நாசமாக போயிடும் அப்படின்னு ஒரு சின்ன உறுத்தல் இருக்குது, என் திவ்யா யாரையாவது கூட்டிகிட்டு அங்கே விட்டாளா அப்படின்னு கேட்க நேரம், ஆமாம் லட்சுமின்னு ஒரு வேலைக்காரியை கொண்டு விட்டு அவளால் எனக்கும் பிரச்சனை தான் அப்படின்னு சொல்ல நேரம், என்ன லட்சுமி அங்கே கொண்டு திவ்யா விட்டாளா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் இந்த அம்பிகா இருக்காள், அம்பிகா அவளை கவனிக்கிறதுக்காக லட்சுமியை கொண்டு விட்டுருக்கா இந்த திவ்யா அப்படின்னு சொல்ல நேரம், என்ன இவளுக்கு கிறுக்கா பிடிச்சிருந்து, அப்போ நான் கனவு கண்டது கரெக்டாக தான் இருக்குது, அதுவும் அந்த ஜோசியகாரி சொன்னால திரு வாழ்க்கையில் இந்த உன் பொண்ணு வாழ்க்கையில் இந்த பொண்ணால் ஒரு குழப்பம் வரணும், அப்போ அது கரெக்டு தான், திருவுக்கும் லட்சுமிக்கும் கடைசனாக போது என் பொண்ணு ஏமாற போகிறா, அவள் ஒரு ஏமாத்துக்காரி, லட்சுமியை பார்க்க நேரமே தெரியுது, எனக்கு அந்த யாருக்கிட்டே நான் அவ்வளோ கோவப்பட்டும் கிடையாது, இவகிட்ட இவ்வளோ கோவப்படனா இவளால் என் பொண்ணு வாழ்க்கை மண்ணா போக போகுது, எவ்வளோ சொன்னாலும் இந்த திவ்யா கேட்க மாட்டேங்க, ஆனால் நான் தான் இதை சரிப்படுத்தணும் அப்படின்னு காஞ்சனா கொந்தளிக்கிறாங்க. இந்த
பாரு எனக்கு அந்த பொண்ணால் ஏகப்பட்ட பிரச்சனை திவ்யா கூட ஒட்டிக்கிட்டு திரு வாழ்க்கையில் வந்து நுழைஞ்சிருவாளோன்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு வந்து சொன்னேன். அக்கா நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு வந்து நம்ம கவிதா சொல்லிட்டு எனக்கும் அந்த லட்சுமிக்கும் தீர்க்கக்கூடிய ஒரு கணக்கு இருக்குது. அவள் வந்ததுலேருந்தே அம்பிகாவை இவ ஒரு காவல் தெய்வம் மாதிரி காக்கா நான் எவ்வளோ வந்து ஏற்பாடு பண்ணி அவளை கொல்லதுக்கு வந்து அந்த இன்கிலரில் ஒரு பாய்சனை கலந்து வச்சுட்டு காவல் இருந்தால் இவ அதையே தூக்கி தூர போட்டு அவள் வேற கொடுத்துட்டு அவள் நல்லவளாட்டம் எல்லாம் செய்கிறா. அவள் சரியில்லைக்கா, அவள் தப்பு தான், எனக்கு நல்லாவே தெரியும். அவள் இருக்கிற வரை அம்பிகாவை எதுவுமே பண்ண முடியாது. இவ ஒரு பாதுகாவலாட்டம் இருக்கா. இதெல்லாம் நடக்கக்கூடாது. இவளை நம்ம சீக்கிரமாக சுவாலியை முட்டிக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்கங்க நம்ம கவிதா. நீ ஒன்றும் கவலைப்படாத காஞ்சனக்கா, நான் எதுக்கு இருக்கேன், நான் வந்து அவளை தீர்த்துக்கிட்டது தான் என்னோட வேலை. எனக்கு அவளை பார்த்தாலே கோபமாக வருதுக்கா. நம்ம ரெண்டு பேரும் ஒரே ரத்தம் தானே, அதனால தான் இப்படி கொந்தளிக்கிறோமோ என்னமோ அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம கவிதாவும் காஞ்சனாவும் வந்து நினைக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா பரவாயில்ல, நம்ம லட்சுமி பாதுகாப்பாக நம்ம வீட்டிலே இருக்கிறா அப்படின்னு வந்து நிம்மதியாக இருக்காங்க. ஆனால் இது ரெண்டையும் வந்து பிரிக்கணும் நம்ம அப்படின்னு வந்து அந்த இடத்துல கங்கணம் கட்டிட்டு இருந்த நம்ம காஞ்சனாவின் திட்டம் வந்து செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டில் உள்ள ஒரு லக்ஸரியான பொருளை வந்து நம்ம கவிதா வந்து வேணுமனையே எடுத்து ஒழிச்சு வச்சுக்கிட்டு இந்த வீட்டுக்கு புதுசாக வந்த வேலைக்காரி மேலே தான் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு வந்து நம்ம லட்சுமி தான் எடுத்திருப்பா அப்படின்னு வந்து சந்தேகத்தை போட்டுறாங்க. இதை கேட்டது தானே அம்பிகா அரண்டு போகிறாங்க. அவள் ஒன்றும் எடுக்கக்கூடிய ஆள் இல்லை, இதில் எதோ தப்பாக இருக்குது மாமா அப்படின்னு வந்து அவங்க மாமா கிட்ட வந்து சொல்லுறாங்க. ஆனால் என்னம்மா நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாம் பணம் எல்லாம் தேவை கிடையாது, ஆனால் இப்படி இருக்க நேரம் புதுசாக இந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சவ இவ தானே, அதனால தான் கவிதா சந்தேகப்படுறா. கவிதா சந்தேகப்படுறதுலேயே நியாயம் இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் இந்த விஷயத்தில் எனக்கு வந்து லட்சுமி மேலே நம்பிக்கை இருக்கு, அவள் இதை எடுக்க மாட்டா அப்படின்னு வந்து சொல்ல நேரம் திருகிட்ட கவிதா இந்த விஷயத்தை கொண்டு போகிறாங்க. அப்போ நம்ம திரு வந்து நேர லட்சுமியை பார்க்குறாங்க. அவங்க கண் கலங்கி அப்படியே நிற்கிறத பார்த்தா அவள் எடுத்திருக்க மாட்டா அத்தை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நீ எப்படி சொல்வா திரு, இப்போ தான் ரீசெண்டாக நம்ம வீட்டில் வந்து வேலைக்கு சேர்ந்தா, வந்த உடனே இதை காணலைன்னா அப்போ வேற யார் எடுப்பா? இதுக்கு முன்னாடி வேலை பார்த்தா மயிலெல்லாம் இதை தொட மாட்டாங்க, இவ தான் அந்த பண ஆசையில் இதை விற்று காசாக்கிறதுக்காக இப்படியெல்லாம் பண்ணியிருக்கா அப்படின்னு வந்து அந்த இடத்துல பழியை தூக்கி உருட்டி தள்ளுறாங்க. நம்ம லட்சுமி வந்து இந்த வீட்லேயும் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது, இந்த அம்பிகா அம்மாவையும் திருவையும் நம்ம காக்க வேண்டியது நம்ம பொறுப்பு, நான் எடுக்கல, ஆனால் நான் வந்து எங்கே இருக்குது இந்த பொருள் அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சி தாரேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. நம்ம கவிதாவுக்கு பக்குனி ஆயுது. இது ஏற்கனவே வந்து இன்கிலராக நம்ம குப்பை தொட்டியில் போட்டதே இவ கண்டுபிடிச்சி எடுத்தவா, கண்டிப்பாக இதையும் கண்டுபிடிச்சி எடுத்துருவா, அதனால கண்டிப்பாக இடத்தமாக்கணும் அப்படின்னு வந்து திடுதுப்புனி போய் வந்து மாற்றுறாங்க. இதை நோட் பண்ணிடுறாங்க நம்ம லட்சுமி. இந்த வீட்டில் இந்த பித்தலாட்டத்தெல்லாம் பண்ணிட்டு நல்லவங்க விஷம் போட்டுட்டு இருக்குது இவங்க தான், கவிதா தான். இவங்க ஒரு நச்சு செடி, இவங்க இருக்கா இந்த வீடு நல்லா இருக்காது அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம லட்சுமி வந்து நினச்சிக்கிட்டு அந்த நல்லூர் அம்மா சாமியை வேண்டுறாங்க. அம்மா எப்படியாவது வந்து என் கணவரோட இந்த குடும்பத்தை வந்து காப்பாற்றணும், என் மாமியாருக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதம்மா, நீ தான் துணை புரியணும் அப்படின்னு வந்து வேண்டுறாங்க.